பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படிங்க மகிழ்ச்சி இல்லாம போகும்னு வந்து பேச வரக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா சாத்தூரை சேர்ந்த ரோஹிணி வராங்க. ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ரோஹிணி பேசினதுக்கு அப்புறம் ஆண்கள் நினைப்பீங்க நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலான்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி பேச்சு இருக்க போது பாத்தீங்கல்ல, பின்னாடி கொஞ்சம் தள்ளி வந்தா தான் அவர் கவர் பண்ண முடியுமாமா, இல்லாட்டி மொத்தமா கலட்டி வச்சுட்டு போனோமா. அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை ஆதரவு நிழல் தரவே ஆழமரம் போன்றவரே எத்தனையோ தலைவன் உண்டு இருந்தாலும் உனக்கிணையோ எத்தனையோ தலைவன் உண்டு இருந்தாலும் உனக்கிணையோ ஏழைகளுக்கு இறங்குகின்ற எங்கள் குலநாயகரே நீ இன்றி வாழ்வும் இல்லை நினைப்பின்றி எதுவும் இல்லை ஊருக்கென உழைத்தவரே உத்தமரே காமராஜா ஊருக்கென உழைத்தவரே உத்தமரே காமராஜா. ஆஹா, அருமை அருமை. தமிழகம் முழுவதும் தன்னுடைய பேச்சாலும் இசையாலும் நகைச்சுவையாலும் என்னை போன்ற பேச்சாளர்களையும் பல ரசிக பெருமக்களையும் கட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, நான் தானா? நீங்களே தான். வணக்கம். மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, எப்படி வழிவந்த மக்கள் பாத்தீங்களா? எப்படி வழிவந்த மக்கள். பிழைப்புக்காக அரசியல் நடத்தியவர் அல்ல காமராசர், பிழையில்லாமல் அரசியல் நடத்தியவர் தான் நம் காமராசர். அத்தகைய வழிவந்த ஆண்சர் பெருமக்களே, அடுத்த 500 உனக்காண்டி வெயிட்டிங்மா. ஆமா, பெருந்தலைவர். நான் நடுவரா இருக்கதோட எந்திரிச்சு நின்று ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு பேச்ச சொல்லிட்டா நான் நேரம் கலெக்ஷன் அள்ளிருக்கலாம் போல. தலைவனுக்கும் பெருந்தலைவருக்கும் என்ன தெரியுமாங்க வித்தியாசம்? தனக்கு கிடைச்சது தான் மக்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா அவர் வெறும் தலைவர். தனக்கு கிடைக்காத கல்வியும் தான் மக்களுக்கு கிடைக்கும் நினைச்சார் இல்லையா, அவர் தாங்க பெருந்தலைவர். கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையும் இல்லை, காமராஜருக்கு பின் எந்த அணைகளும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா குடிமகன்களை நிறைய வகை இருக்காங்க தெரியுமா? அப்படியா? உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? குடிமகன்கள்ல நார்மலா குடிப்பாங்க, அவங்களால அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை. நார்மலா குடிக்கிறவங்களுக்கு பேரு மது அன்பர். குடிச்ச உடனே வம்புழுக்கிறதுக்குனே வருவாங்க, அவன் பேரு மது வம்பர். குடிச்ச உடனே அப்படி பேனாவை எடுத்துட்டு கண்ணதாசன் மாதிரி கவிதை எழுதுவாங்க, அவங்க பேரு மது கம்பர். குடிச்ச உடனே நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு சொன்னதே சொல்லி கொலையா கொள்ளுவாங்க, அவன் பேர் மது ரம்பர். குடிச்ச உடனே வாய் வழியா அப்படி ஒழுவ விடுவாங்க, அவங்க பேர் மது சிந்தர். குடிச்ச உடனே அப்படின்னு பாட்டை எடுப்பாங்க, அவங்களுக்கு பேர் மது சிங்கர். குடிச்ச உடனே ஒரு இதுல இருந்து இன்னொரு மாடிக்கு அப்படி தாவுவாங்க, அவங்க பேர் மது ஜம்பர். ஆனா இத்தனை ரம்பங்களையும் கட்டியாளக்கூடிய ஒரே ஜீவன் அப்பாவி கூடிய உங்களுடைய பெண் குல தங்கங்கள் தான் அப்படின்ட்டு சொன்னா, அப்படி பெண் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியா மகிழ்ச்சி இல்லையா? பாருங்க, உனக்கு நான் அடி வயித்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மேடம். நான் என்ன இவ்வளவு நேரம் என்ன எழுதிட்டு இருந்தேன்? என்னமா எழுதுன? இவ்வளவு அழகா ரசிகரை பத்தி ஒரு 4 வரி எழுத வேண்டாமாங்க? வாவ், எவ்வளவு அழகா சொன்னோனே கைதட்டி பறக்க மாக்குறீங்களா? சூப்பர். மல்லிகையில் பூ மணக்கும், ஏலக்காயில் விதை மணக்கும், நன்னாரியில் வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை மணக்கும், பட்டை இடமெல்லாம் சந்தனம் மணக்கும். இதோ இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருந்தாலே பட்டிமன்றம் பட்டையை கிளப்பும் என்ற பெருமைக்குரிய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த எளியவளின் பணிவு கலந்த வணக்கங்கள். ஒரு நிமிஷம், எளியவளா? எஸ்குஸ் மீ, எளிமையா? ஆமா, இந்த மாதிரி இந்த சைஸ்ல எளிமையை நான் எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லைங்க. பாத்தீங்களாக்கா? இப்படியே சொல்லி தாக்கா நான் பாதியா கழிச்சு போயிட்டேன்க்கா. இதுவே பாதியா? அப்ப மீதி டாடா ஏசில வருது, அது நேரம் எங்க கவுந்து கிடக்கும்? கிடக்கு. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எஸ்மா, அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். உனக்கு எதுவா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா தான் இருக்கும், ஏன்னா ஒரு பெருசுக்கு பெருசு. ஓகே, என்ன பிரச்சனை? ஆமா, ஏன்னா நீங்க சொன்னீங்களா கமிட்டியாரெல்லாம் இருக்காங்க, நம்ம பிரச்சனை சொந்த பந்தம் எல்லாம் தீர்த்து வைப்பாங்கல்ல. நிச்சயமா. அதனால நம்ம 5 வீட்டு சாமி முன்னாடி என் பிரச்சனை சொல்லி இன்னைக்கே தீர்த்துருவோம். சூப்பர். ஒரு சின்ன பிரச்சனை தாங்க, ஒரு சின்ன கோரிக்கை. நீங்க பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்ன வேணா போடுங்க, ஆண்களா போடுங்க, பெண்களா போடுங்க, திருமணத்துக்கு முன்பா போடுங்க, திருமணத்துக்கு பின்பா போடுங்க, மாமியாரா போடுங்க, மருமகளா போடுங்க, அந்த காலமா போடுங்க, இந்த காலமா போடுங்க. பட்டிமன்றத்துக்கு தலைப்பு நீங்க என்ன வேணா போடுங்க, தயவு செஞ்சு இந்த சேரை கொஞ்சம் பெருசா போடுங்க. இவ்வளவு நேரம் உனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சாமா? அவன் கஷ்டம் பாவம். இல்ல இந்த மாதிரி 8 கட்டு பெஞ்சு செஞ்சு போடுங்க, நான் அவனுக்கு உருட்டு வச்சுட்டு போயிருவேன். இது காணாதுமா, இதுவும் உனக்கு காணாது. வீட்டுல கட்டில் இருக்குது, எடுத்துட்டு வந்து ஆடியன்ஸுக்கெல்லாம் நான் சொல்றேங்க, எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பக்கத்துல அந்த இது ஓகே. ஆமா பாருங்க, அது அகலம் பத்தாது மேடம்.
அது ஒரு கை மட்டும் வேணா வைக்கலாம் சார். இங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு நான் சொல்றேங்க, நீங்க மத்தவங்களுக்கு கை தட்டுறீங்களோ இல்லையோ, எனக்கு நீங்க கை தட்டணுங்க. ஏன் தெரியுமா? மத்தவங்க மேடைக்கு வர்றது பெரிய விஷயம் கிடையாது மேடம். நான் ஒவ்வொரு மேடைக்கு வர்றது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா உங்களுக்கு? நேத்து கூட மதுரையில ஒரு நிகழ்ச்சிக்கா, அந்த நிகழ்ச்சி முடியுது நைட்டு 2 மணி. அந்த நடுவரிட நடுவு தெருவுல விட்டுட்டு போயிட்டாருக்கா. அதனாலதான் நம்ம நடுவர் பாக்குறேன். எங்க ஊர் திருமங்கலம் பஸ் நின்னுச்சு. பஸ்ல ஏற பஸ் வேகமா போச்சு. அசந்து தூங்கிட்டேன். முழிச்சு பாக்குறேன் எங்க ஊர் பஸ் சாத்தூர் பஸ் நிக்குது. நைட்டு மணி 3. திருமங்கலம் பஸ்ல இருந்து வேகமா இறங்கி சாத்தூர் பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடி போனேன் பாட்டி. ஸ்டாப் ஓடி போல உருண்டு வேணா போயிருப்பேன். கரெக்ட். நடுவர்னா சும்மா இல்லம்மா, கரெக்டான பாயிண்ட பிடிக்கணும். எனக்கா சிரிக்கிறீங்க? ஏன்னா ஓட மாட்டானா? ஓடுனேங்க. நான் முன்னாடி ஓடுறேன். அந்த திருமங்கலம் பஸ் டிரைவர் என் பின்னாடியே ஓடி வராருனே. ஒரு பொம்பளை பிள்ளை அழகா இருந்தா இப்படியே தம்பி பின்னாடி வருது. அழகாவா? அழகா இல்ல, கொஞ்சம் அகலமா வேணா இருக்கிறம்மா. இங்க பாருங்க, நான் அவர்கிட்ட பார்த்து கேட்டேன், நம்மலாம் எவ்வளவு பெரிய ஆளு. நான் அந்த டிரைவரை பார்த்து நான் கேட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஐயா? நீ எல்லாம் ஒரு டிரைவரா? நைட்டு 3 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி வரையே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு என்கிட்ட சொல்றாரு, பொம்பளையாமா நீ? நான் பஸ் டயர்ல 4ல 1 உருண்டு வருது, பயந்து வந்துட்டேங்க. அருமை அருமை. இல்ல இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. ரோகிணிக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல உங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. எல்லாரும் அன்பே டியர் அப்படிதானே ஆரம்பிப்போம். இவர் வீட்டுக்காரர் மட்டும் அன்பே டயர். வீட்டுக்காரர் ஒரு கவிஞரா இருந்திருக்காரு பத்தியாமா. அதான் உங்க வீட்டுக்கு பேசாம அடுத்த பட்டிமன்றத்துல உடனே கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்காரர் பேச்சாளரா போட்டுடலாம். பாருங்க, அவர் வந்தோடனே சொல்றாருங்க, கல்யாணம் ஆன புதுசுல பொம்பளை எல்லாம் செண்டு மாதிரி இருந்தாலும் அப்புறம் குண்டாயிட்டாலாம். வரும்போது மண்ணெண்ண பேரல் மாதிரி ஆயிட்டாலாம். பொண்டாட்டி என்னென்ன பேச்சு பேசுறாருங்க. அந்த 2 மூஞ்சி நல்லா பாருங்கக்கா. வறண்ட வாய்க்கால வரட்டி எடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி. இதுக்கெல்லாம் ஒரு தடவை வாழ்க்கை கொடுத்ததே நாங்க பண்ண பெரிய தியாகம். ஏக்கா நில கை தட்டுங்கக்கா. நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கியம்மா. இல்ல, நான் இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறேங்க, எங்க அக்காக்கள் சார்பா சொல்றேங்க. சும்மா பொண்டாட்டியை பார்த்து குண்டா இருக்கா, குட்டையா இருக்கா, கருப்பா இருக்கா, முடி குட்டியா இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி பழகாதீங்க. தேவதை மாதிரி மனைவியை தேடுறவன் ஆம்பளை கிடையாது. கிடைச்ச மனைவி யாரு தேவதை மாதிரி பாத்துக்கிறானோ அவன் தாங்க நல்ல ஆம்பளை. அட்டகாசம். இதத்தான் நானும் சொல்றேன். ஆண்களே, அழகான பொண்ணுங்களை பார்த்து கொஞ்சி 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 அவங்கள வாழ்றதை விட சுமாரான பெண்களை பார்த்து கெஞ்சி கெஞ்சி ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனா உண்மையிலேமா ரோஹிணி, நீ எதுனாலும் பேசுமா, என்னனாலும் பேசு, சரி. ஆனா தயவுசெய்து இந்த கையை மட்டும் தூக்கி தூக்கி பேசாதம்மா. ஏன்னா இங்க இருந்து பார்த்தா யானை தும்பிக்கையை தூக்குற மாதிரியே இருக்குமா. இந்த பாட்டிலாம் விரைச்சு போய் உட்கார்ந்துருக்கு. ஆத்தாடி, இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க எங்களை பார்த்து கிண்டல் பண்ண கூடாது. ஆனா உன்னையும் நம்பி ஒரு மனுஷன் உட்கார்ந்து இப்பதான் ஒரு சாக்க விரிச்சு உட்கார்ந்தாருன்னா பாத்தீங்களா, அவருடைய மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். இப்படிலாம் நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட கூடாதுன்னா எங்க இனத்துல இருந்து ஒண்ணு எடுத்து போட்டு அந்த படத்துக்கு குங்கின்னு பேர் வச்சு அந்த படத்துல எப்படி தெரியுமா நாங்க பாட்டு கொடுத்தோம்? கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான், அளவு தேவையில்லை, அதுதான் பாசம் மச்சான், நாம மாண்டு போனாலும் தூக்கி நீ வைக்க உறவு வேணும் மச்சான். சொய் சொய் பபரபாய், சொய் சொய் பபரபாய். அந்த சொய் சொய்னா என்னமா அர்த்தம்? அது வந்து அப்பதான் திங்கிறதுக்கு ஏதோ போடுறாங்க, அது ஸ்கிரிப்ட்ல இல்ல. அது யானை வந்து பபரபாய்னு சாப்பிட்டுரும். பாத்தீங்களா எப்படி அழகா சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? அட்டகாசமா. வந்த உடனே என்ன பேச்சு பேசியிருக்காருங்க, அம்மி கல்லு என்னென்ன பேச்செல்லாம் பேசுறாரு. இல்ல நான் கேக்குறேன், நான் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் மேடம். பொம்பளை எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் இந்த ஆம்பளைகளுக்கு பிடிக்குது. ஆனா என்னன்னு தெரியல, இந்த தாயா இருந்தா பிடிக்குது, அம்மாவா இருந்தா பிடிக்குது, அக்காவா இருந்தா பிடிக்குது, தங்கச்சியா இருந்தா பிடிக்குது, கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா பிடிக்குது, கொக்கா மக்கா கொழுந்தியாவா இருந்தா கூட பிடிக்குது. கொண்டாட்டினா மட்டும்தான் ஆம்பளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்டான்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த மைனா பட வில்லி மாதிரி எங்க வரீங்க, எப்ப வருவீங்க, எங்க இருக்கீங்கன்னு பொம்பளைங்க எல்லாம் கேட்கறதுனால இந்த ஆம்பளைகளுக்கு எல்லாம் சுதந்திரமே பறி போயிட்டதான் நினைக்கிறாங்க. நாங்க இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க, உங்களை பார்த்து எங்க வரீங்க, எப்ப வருவீங்க, எங்கெங்க இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நீங்க சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இல்லை ஆண்களே, யாருமற்ற அனாதையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தங்க. அருமை அருமை. கட்டின மனைவி இருக்கணும், எங்க வரீங்கன்னு கேட்கறதுக்கு மிகச்சரியான பதில். இந்த இடத்துல நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மனைவி பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு எல்லாம் சொல்றேன், ஒரு கணவனுக்கு 30 வயதில் மனைவியோட இளமை ததுவும் அழகு தெரியும், 40 வயதில் அவளுடைய தூய்மையான அன்பு புரியும், 50 வயதில் அவளுடைய அருமை தெரியும்,
60 வயதுல அவ இல்லாட்டி நாம இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருவான். 70 வயசுல அவள் தாயாவாள், இவள் சேயாவான். 70 வயசுக்கு மேல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி அந்த இடத்துல தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தனாகவே மாறுவான் அப்படின்னு சொன்னா அதுதாங்க திருமண வாழ்க்கையோட சிறப்பு. உண்டா இல்லையா? நான் இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட, கல்யாணம் ஆக முடியாத இளைஞர்கள்ட்டே நான் கேக்குறேங்க, எங்க சிவராஜ் அண்ணன் வந்து பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே போயிருச்சுக்கா. நான் வருஷம் முழுக்க முரட்டு சிங்களாவே வாழ்ந்துக்கிறேன்னு 5 வீட்டு சாமி சத்தியம் பண்ணி கை தூக்குங்க பார்ப்போம். மொரட்டு சிங்கிளா? என்ன கத்துனது உன்னையும் கை தூக்க காணா? ரெண்டா கை தூக்குறத பாத்தீங்களா ரோகிணி? நான் அந்த சிங்கிள்னு சொல்றவங்க கூட நான் நம்புவேன், ஆனா அந்த மொரட்டு சிங்கிள் சொல்றவங்கள நான் நம்பவே மாட்டேன். சத்தியமா சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இந்த சிங்கிளுக்கும் மொரட்டு சிங்கிளுக்கும் வித்தியாசம் இருக்குது. காதலி இருக்கிறவனை மறைக்கிறவன் சிங்கிள்ஸ். கல்யாணமாக்கி பொண்டாட்டி புள்ள இருக்கிறதே மறைக்கிறான் பாரு, அவன் தான் மொரட்டு சிங்கிள்ஸ். கரெக்ட். அவங்கள மட்டும் நான் நம்பவே மாட்டேன். அதுலயும் வந்தோடனே சொல்றாருங்க, மரணம் என்னும் தூது வந்தது, பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்ததா, பொண்டாட்டியே போ போ. ஆனா எனக்கு என்ன தெரியுமா வைத்தறிச்சலு, பொண்டாட்டியே போகும்போது எங்க அண்ணன் மட்டும் தான் கத்துனாரு. கொழுந்தியாவே அந்த பக்கத்துல இருந்து வா வா. இல்ல நான் கேக்குறேன்க்கா, பெண்கள் சார்பா நான் கேக்குறேன்க்கா, நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில இவங்க வந்ததுக்கு அப்புறம். ஏன் நாங்க இந்த பாட்டை மாத்தி போடுறோம் மேடம். மரணம் என்னும் தூது வந்தது, அது புருஷன் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. அக்கா எல்லாம் ரெடியா? புருஷனே போ போ போ. நல்ல சான்ஸ், ஓடிரு. எங்க ஓட? அப்புறம் கஞ்சிக்கு என்ன செய்வீங்க? தெருவா திருவீங்களா? நல்ல சான்ஸ், ஓடிறான். ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எப்படிங்க இருந்தாங்க? என்ன பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கு? என்ன பேரு? என்ன பேரு? சின்ன பையன், பொடி பையன், பொடி பையன், உருப்படாதவன். என்னைக்கு நாங்க மேடம், என்னைக்கு நாங்க வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர்றோமோ, எஸ்குஸ் மீ, அது வலது கால் இல்ல இடது கால். சாரி மேடம், வலது கால் எடுத்து வச்சு வர்றோமோ, எஸ்குஸ் மீ சாரி, அது இடது காலும் இல்ல யானைக்கால். சந்தோஷமா? ஒரு புது கவுண்டர் போட்டா நாங்களே எங்களை சிரிச்சுக்கிடுவோம். பரவாயில்ல, இனிமேல் போடவே மாட்டான். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆணோட பேர் எப்படி மாறும் தெரியுமா? நாங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறும்? புருஷர், ஆஹா, கணவர், ஆஹா, கொண்டவர். என்ன இழுத்துக்கிட்டு இருக்கு? கண்ணாளர். மாறுதா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மண்டையெல்லாம் ஒழுங்கா சீவிருப்பீங்களாயா நீங்க? இன்னைக்கு பசங்க மண்டையெல்லாம் பாத்திருக்கீங்களாக்கா? இந்த நாய் பறந்த மாதிரி இங்கிட்டு 4 முடிய காணா, இங்கிட்டு 4 முடிய காணாங்க. திரியறானா இல்லையானா மேடம்? அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிங்க இவங்க எல்லாம் தெரிஞ்சாங்க? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படி இல்லனே, படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, முறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு. நாங்க அப்ப காசு வீர் அடிப்போம், எஸ்ஸா பட்டில் சைட் அடிப்போம், வெட்டி பயந்து வேர் எடுப்போம், கிட்டி பசல் விசில் அடிப்போம். இந்த வயசு போனா இது கல்யாணத்துக்கு முன்னாடி. நீ என்ன சொன்னா, எங்க ஆண்கள்லாம் தலைமுடி இப்படி இப்படி வெட்டிருக்கானே குறை சொன்னிய, பெண்கள்லாம் நல்லா இருக்காங்களா? ஏக்கா உங்களை யாரையும் சொல்லலக்கா, நான் உத்தரப்பிரதேசத்துக்கு வடக்க உள்ள பெண்களை பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அன்னைக்குள்ள பெண்கள்லாம் பாருங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நேருச்சி எடுத்து தலை அழைச்சிருந்தாங்க. நம்ம ஐயா அம்மா எல்லாம் பார்த்தா தெரியும், நேருச்சி எடுத்து அழைச்சிருப்பாங்க, நெத்தில ஒரு குங்குமம் பொட்டு வச்சிருப்பாங்க, பின்னாடி ஒரு 3 சடை போட்டிருப்பாங்க, கடைசியில ஒரு குஞ்சா வரைக்கும் தொங்கிட்டு கிடக்கும். ஆனா இப்போ உள்ள பெண்களை பாருங்கக்கா, எந்த சண்டாளியாவும் இப்ப நேருச்சி எடுத்து இழைக்கிறது உண்டா பாருங்க. உங்களை சொல்லலக்கா, உத்தரப்பிரதேசத்துல சொல்லி பாருங்களேன். அது நேர கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு அது கொட்டாரத்துக்கு வந்து நேர சுசீந்திரம் போய் வழுக்கம்பாறை வந்து நாகர்கோயிலுக்கு போய் தூத்துக்குடி கடலுக்கு விழுந்துச்சு ஆகுவா. யாருக்கு பிரயோஜனம் இல்லையோ தெரியல, உள்ள இருக்க ஈருக்கு பேனுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. முன்னுக்கு நேர்கோட்டில் மட்டும்தான் ஓடிட்டு வந்து இப்ப டைவ் அடிச்சு போயிட்டு இருக்கு. எந்த பெண்ணாவது குளிச்சா இப்ப தலையை பின்றாளாக்கா? குளிக்கிறாங்களா கேளுங்க, அப்புறம் யாராவது தலையை பின்றாங்களா? உங்களை சொல்லலக்கா, உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு முடியும் அள்ளி நடு மண்டையில வச்சுக்கிட்டு இந்த நாய்ப்பல் போல கிளிப்ப மாட்டிட்டு நடு வீட்டுக்கு பிராய் இருந்த போல இருக்கா. நல்ல மனுஷன் வீட்டுக்குள்ள போக முடியலையா? நடுவுல நீங்க நல்லா இருந்தாங்க. நீங்க சூப்பர். மேக்கப் ஒரு யானை கால்னா அந்த பக்கம் வந்து இப்பதான் மன சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு மேக்கப், லிப்ஸ்டிக் எடுக்கா.
ஒரு நிமிஷம் எந்த லிப்ஸ்டிக் போடும்போது இந்த சவுண்ட் வருதா? என் பொண்டாட்டி இப்படிதான் போடும். ஏங்க நகைச்சுவையில பிழை இருக்குதுங்க, உங்களுடைய நகைச்சுவை தவறான பிள்ளை அல்ல. இல்ல நான் வேணாம் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லுங்க. அவர் இவ்வளவு தூரம் பேசுனதுனால நான் சொல்றேன். எங்க அன்னபாரதி மேடமா கூட நீங்க நல்ல நாட்கள்ல இப்ப பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி நாட்கள்ல தான் நீங்க டிவில பார்க்கலாம். ஆனா இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னாருல, இந்த ரெண்டு பேரையும் நீங்க சீரியல் பாக்குற பழக்கம் இருந்தாலும் சரி, நியூஸ் பாக்குற பழக்கம் இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் பாக்குற பழக்கம் இருந்தாலும் சரி, தினமும் நீங்க டிவில பார்க்கலாம். பாத்திருக்கீங்களாக்கா? இவங்க ரெண்டு பேரையுமா? செலிபிரிட்டிஸ் மேடம். செலிபிரிட்டிஸா? ஆமா. பாக்க சுக்கா ரொட்டி மாதிரி இருக்கு. செலிபிரிட்டிஸ் தினமும் பார்க்கலாம். நீங்க வாழ்த்துக்கள் சார், கை கொடுங்க. வாழ்த்துக்கள். செபா சார், எக்ஸ்கியூஸ் மீ. சரி, என்ன செலிபிரிட்டி சொல்லுங்க. நீங்க பார்த்தது இல்லக்கா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன இந்த சீரியலுக்கு நடுவுல விளம்பரம் வரும்லக்கா, லைஃப் பாய் சோப் விளம்பரம் வரும். அந்த சோப்பு போட்டோன்னே எல்லா கிருமியும் செத்து போயிடும். ஒரு 2 கிருமி மட்டும் சாகாம நெளிச்சுக்கிட்டே கிடக்கும்லக்கா. அந்த 2 கிருமி இந்த கிருமி தாங்க. ரோஹிணி நீங்க டிவில பாத்துருக்கலாம். எல்லா விளம்பரமும் போடுவான். ஃபெவிகால் விளம்பரம் ஒண்ணு போடுவான் பாத்தியா? ஆமா. அதுல 2 யானை அங்க இங்கிட்டு இங்கிட்டையும் பிடிச்சிட்டு கிடக்கும் தெரியுமா? அதுல ஒரு யானை தான் அந்த யானை. சரிங்க, இந்த கை தட்டுற ஆண்களுக்குலாம் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை யானை வரட்டுமே ஐயா, அந்த பாயை விரிச்சிருவாருங்கிறீங்க கீழே? அரை மணி நேரமா ட்ரை பண்றாரு. அவர் என்னைக்கு விரிச்சு என்னைக்கு உட்கார்ந்து உங்க யானை ஜோக்க கேட்டு அவர் சிரிச்சு. இங்க பாருங்க, ஒண்ணு உட்கார்றதுக்கு போராட்டம், ஒண்ணு படுத்து எந்திக்கிறதுக்கு ஒரு போராட்டம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு சொன்னார்ல. ஆமா, கை ஆண்கள் எல்லாம் பயங்கரமா கை தட்டி சிரிச்சாங்கல்ல. ஆமா, ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எங்களை மாதிரி பெண்கள் யானை மாதிரி இருக்கிறோம்னு வைங்களேன், யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. இந்த கரப்பாம்பூச்சியால என்ன பிரயோஜனம் கேக்குறேன்? ஹிட் அடிச்சு கொள்ளுங்க இத. ஒரு நிமிஷம், கரப்பாம்பூச்சியா? ஆமா ஆமா, மீஸ் இருக்குங்க. இருக்குல்ல. எங்க பெண்கள் வந்தாலே அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் மேடம். அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ஏஆருக்கு ஒரு வாட்டி, ஏழுக்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, படுத்தா ஒரு வாட்டி, முடிச்சா ஒரு வாட்டி, கனவுல ஒண்ணு நினைச்சா ஒரு வாட்டி, கையை தொடும் போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி, காலு உரசும் போது ஒரு வாட்டி, கட்ட மூடி வீசப்பட்டா ஒரு வாட்டி, வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ். எப்படி உனக்கு வந்துச்சோ இல்லையாமா, அந்த பசங்களுக்கு கரெக்டா வந்துருது ஃபீலிங்ஸ். எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன பாட்டு போட்டாலும் ஆடுதானே, நல்லா ஆடுறாங்க. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கும் ஆடுவான். பாடுங்க. மணமகளே மருமகளே வா வா, தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது, இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு குறைவிருக்காது, பொங்கி வரும் பொன் சிரிப்புக்கு குறைவிருக்காது, அதை பார்த்திருந்தால் போதும் அடி பசி இருக்காது, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, உன் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. பெரிய கைத்தல கொடுத்துருங்கப்பா. என்ன பார்த்தா பொம்பளை பிள்ளை தெரியலையா? நிச்சயமா. எங்க அப்பா என்ன மாப்பிள்ளை பார்க்கறான்னு தெரிஞ்ச உடனே எங்க வீட்டு முன்னாடி அவ்வளவு கூட்டம் மேடம். ஏன்? 100 பேரு. தற்கொலை செய்யறதுக்கு? ஹலோ, தற்கொலை செய்யணும் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே தற்கொலை எதுக்கு? ரோஹிணி வீட்டுக்கு முன்னாடி வந்தா தற்கொலை செய்யணும்? மேடம் நீங்க நான் சொல்றத கேளுங்க மேடம், நீங்க தான் நம்புவீங்க. எனக்கு பொண்ண கூட அவ்வளவு கூட்டம். அது பொண்ணா இல்லாட்டி பண்ணா? எனக்கு நான் சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணா ஒரு காவல்துறை அதிகாரி தான் கல்யாணம் பண்ண உறுதியா இருந்தனா. மனுஷன் பொண்ணு பார்க்க வந்து உட்கார்ந்து இருந்தாருங்க, அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன பார்த்த உடனேக்கா எப்படி திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிட்டு பாருங்க, என்ன பார்த்த உடனே புடிச்சிருச்சுன்னு சொன்னாருங்க. கரண்ட் இல்ல ஏக்கா என்னண்ணே பச்சை சட்டை என்னண்ணே சிரிக்கிறீங்க? கரண்ட் இல்லைன்னா கவிதை சொல்ல முடியுமாண்ணே? அவருக்கும் கரண்ட் போன நேரத்துல தான் கல்யாணம் நடந்திருக்கு. என்னம்மா நீ அப்புறம் ஒரு கரண்ட்டுக்கு கரண்ட் சிரிக்க மாட்டாரா? என்னைய பார்த்து எங்க வீட்டுக்காரு கவிதை சொன்னாரு மேடம். என்னம்மா கவிதை? அப்பதான் பஜ்ஜி சுஜி எல்லாம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? கண்ணே கண்ணே, பஜ்ஜிக்கு 2 எண்டு, சமோசாக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் காதலுக்கு போண்டா மாதிரி நோய் எண்டு. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்காருமா? போலீஸ். போலீஸா இல்ல வடகடை போட்டிருக்காரா? போலீஸ்ங்க, காவல்துறை அதிகாரி. சும்மா கிடையாது.
ஒரு விஷயம் சொல்லிட்டா உங்கள்கிட்ட. சொல்லுங்கம்மா. மனுஷன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமாக்கா? கல்யாணம் ஆன புதுசுல பெருசா ஒரு பைக் வச்சிருந்தாரு. நான் சொன்னேன், மாமா உங்க பைக்ல யார் யாரையோ பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போறீங்க, என்ன ஒரே ஒரு நாள் உங்க பைக்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போங்க மாமான்னு சொன்னேன். ஏன் பைக்கை காயலாங்கடையில போடுறதுக்கா? மேடம் அந்த 500 ரூபா நான் வாங்கல பாத்தீங்களா? வாங்க முடியாதுல்ல. சரி நான் சொன்னேன், ப்ளீஸ் நான் சொன்னேன் மாமா ஒரே ஒரு நாள் உங்க பைக்ல பின்னாடி கூட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமாங்க சொன்னாரு? நீ பாட்டுக்கு ஏன் பின்னாடி வர்றீங்க, போலீஸ்கார் நிப்பாட்டி கேப்பாருன்னாரு. என்ன? நான் சொன்னேன், நீங்களே ஒரு போலீஸ்காரு, உங்களை இன்னொரு போலீஸ்காரு என்ன கேட்பாருன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா மேடம் சொன்னாரு? என்ன தெரியுமா தாத்தா சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? என்னம்மா சொன்னாரு? அந்த பைக்ல அவருக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து இருந்தா அந்த போலீஸ்கார் கேட்பாரா, இவ்வளவு பெரிய சந்தன கட்டையை எங்கேயா கடத்திட்டு போறேன்? ஏக்கா யாராவது வீட்டுல போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டாருங்கக்கா. அதுக்குள்ள என் தலையை முக்கி நான் என்னையோட செத்துறட்டு. ஒரு நிமிஷம் சொம்புல தலைய முக்கி யாராவது சாவாங்களா? என்ன ஒரு பாயிண்ட். ஆமா பத்தியா? ஏன் அருமை தெரியல மேடம் அவருக்கு. எதுவுமே தெரியலையா நீங்க நின்னா? பொங்கல் அன்னைக்கு நீங்க எல்லாரும் வெளியில வந்து கோலம் போட்டீங்களாக்கா? ஆமா. பொங்கல் வச்சீங்களா பானையில? ஆனா எங்க வீட்டுக்காரு பொங்கல் அன்னைக்கு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருக்கா. வரக்கூடாதுன்ட்டாரு. எதுக்குமா? ஏன் மாமா நான் வரக்கூடாதுன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் அந்த சொம்ப ரெடி பண்ணுங்க டக்குன்னு. ஏன் எதுக்குமா? பொங்கல் அன்னைக்கு நான் ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? பொங்கல் அன்னைக்கு நான் வெளியில வந்தா எனக்கு அரும்பு கட்டுன்னு நினைச்சு தூக்கிட்டு போயிருவாங்களாம். செட்டுக்காரனே அந்த கரண்ட் வயரை என் கையில தாங்கண்ணே தரமாட்டாருமா. இங்க பாருமா, உங்க வீட்டுல மட்டும் தான் அப்படி சொல்லாத. என் வீட்டுல எல்லாம் என் வீட்டுக்காரர் என்ன அப்படி வச்சு தாங்குன்னு தாங்குவார். நல்லா கேட்டுக்கோங்க. என் வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றேன். பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 2 மணிக்கு, எக்ஸ்கூஸ் மீ டான்ஸ் பாய் நல்லா ரெடியா இருக்கோங்க. பட்டிமன்றம் முடிச்சு நைட் 2 மணிக்கு என் வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்காரர்ல 2 மணி, எக்ஸ்கூஸ் மீ 2 மணினா அங்க நான் என் வீட்டுக்காரர்ல ஹலோ பாவி மனுஷா, விக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இது முதல்ல வேற சொல்லுவாங்களா? முதலைய சொல்லி கரடியை சொல்லி. இங்க பாருங்க, எக்ஸ்கூஸ் மீ விக்கிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, மாமா விக்குனா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதி. ஐயோ விக்குனா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதி. நான் சொன்னேன், ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்க? என்ன தெரியுமா சொன்னாரு? செம்புல தண்ணி ரெடி ஆகுது. என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயோ விக்குனா தண்ணி குடிக்க மாட்டேன் பாரு. ஏன்? என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்கு நீ மூழ்கிருவலடி தங்கம். ஏ பூசாரி ஐயா, அந்த சூலாயத்தை எடுத்துட்டு வாருங்க ஐயா. ஒரியா குந்தா குத்திருங்க. ஏங்க பேச்சாளரே 2-3 பிட்டு போடும்போது அப்புறம் நடுவர் பேசக்கூடாதா? எக்ஸ்கூஸ் மீ, எங்க வீட்டுல நடந்த நானும் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன்ல. அப்ப ஆமா, நான் அன்னைக்கெல்லாம் நடந்து போனேன். எங்க வீட்டுக்காரர் ஏன் நடந்து போறேன்னு கேட்டாருங்க. ஏமா என்ன ஏன் நடந்து போறேன்னு கேட்டாரு. உருண்டு போணும்னாரா? ஏன் மாமா, ஒரு மனுஷி நடந்து தானே போணும், ஒரு பெண் நடந்து தானே போவான்னு கேட்டேன். அது பெண்ணுக்கு, உங்களுக்கு என்ன? திரும்ப காயப்படுத்துறீங்க என்ன? நான் எவ்வளவு ரசிச்ச ஒரு ஜோக் போட்டுட்டு இருக்கேன். நிச்சயமா நடந்து போகாதன்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? நீ பட்டாம்பூச்சி பறந்துதான் போகணும்னு சொன்னாரு. ஹலோ அது ஏன் ஹேண்ட்பேக்ங்க? எக்ஸ்கூஸ் மீ, அங்கதான் வராரு, புடிச்சு அமுக்குங்க. அவரை அமுக்கிட்டா நடுவர் ஹேண்ட்பேக்கே தூக்குற அளவு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? பாத்தீங்களா? 10 நாள் பேமெண்ட் இருக்குன்னு நினைச்சீங்களா? 500 ரூபா இருக்கு ஆனவ மேடம், அதை வாங்குங்க சரியா போயிடும். 500 ரூபா சரியா? 500 ரூபா கேட்கறது கரெக்டா வந்துட்டாரு. 500 ரூபா இருக்கிறதுனால நீ பேக்க தூக்கிட்டு போற. இங்க பாருங்க, நாங்க வந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடி ஜாலியா தாமரை பூவும் இருக்கு, சந்தன பூவும் இருக்கு, 2ல 1 பாக்கட்டுமா? கற்பனை எல்லாம் உனக்கு கச்சிதமாக இருக்கு, கண்டதை எல்லாம் கழிக்கட்டுமா? ஏ புத்தி வளர்த்த ஆசையினாலே பொட்டு துடிக்குது புருவத்து மேலே, கத்திரி வெயிலே கொதிப்பது போலே காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கு மேலே, காதல் பிறப்பது கழுத்துக்கு மேலே, கொட்டா
அருமை அருமை அருமைமா. சும்மா கிடையாதுங்க. அவர் வந்து கேட்டார்லங்க, கட்டுனதுக்கு அப்புறம் ஒரு திருமணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறாளான்னு கேட்டார்ல. கண்டிப்பா கேட்டார். நான் இங்க இருக்கிற அக்காக்கள் பார்த்து கேக்குறேன், அக்கா எல்லாரும் என்ன பாருங்கக்கா, கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்கார் எப்படி என்ன செல்லமா கூப்பிட்டாரோ, கொஞ்சி கொஞ்சி என்கிட்ட பேசினாரோ, 15 வருஷம் கழிச்சு என்கிட்ட அப்படிதாம்மா பேசுறாரு அப்படின்னு சொல்ற அக்காக்கள்லாம் கை தூக்குங்கக்கா. என்ன இப்படி காஞ்சு போய் கிடக்கு? வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல, ஏன் வாய்ப்பு இல்ல? கல்யாணம் ஆகி இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் தாங்க அந்த பாசம்லாம் ஆண்களுக்கு இருக்கும். ஆனா ஒரு குழந்தை பிறந்துறட்டும் அப்படியே தலையில பாசம் மாறிடும். பொண்டாட்டி கொஞ்சம் கருப்பா இருக்கட்டும், ஏ கருவாச்சி இங்க வா, கொஞ்சம் ஒல்லியா இருக்கட்டும், ஏ ஒட்டக சிவிங்கி இங்க வா, கொஞ்சம் என்ன மாதிரி பூசு நாப்புல இருக்கட்டும் மேடம், மொத்தமா பூசி போய் தானே இருக்கு. சின்ட்லெக்ஸ் டாங்க் ரோட் ரோலர் இங்க வா அப்படிங்கறாங்களா இல்லையா? நான் கேக்குறேங்க, என்னைக்காவது நாங்க மரியாதை கொடுக்கலன்னு பேசுறாரு, நம்ம வீட்டுக்காரு இவ்வளவு நம்மள கேலி கிண்டல் பண்றாருன்னு என்னைக்காவது பொண்டாட்டி புருஷனை பார்த்து ஹலோ மிஸ்டர் சொட்டை சொல்லிருப்போமாக்கா? இந்த சொல்லிட்டியம்மா மைக் போட்டு ஹலோ மிஸ்டர் தொப்பை சொல்லிருப்போமா மேடம்? இந்த இடத்துல நான் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசுறேன். சொல்லுங்க. வீட்டுக்காருக்கு வழுக்கத்தல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த பெண்களும் டைவர்ஸ் அப்படின்னு போயிடாதீங்க. வீட்டுக்காரருக்கு வழுக்கத்தல விழுந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த அம்மனுக்கே பிடித்தவர்னு அர்த்தம். அது எப்படி நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டாதான் அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதான் சொட்டை. நீங்க எல்லாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்களுங்க. பாத்தியா? நான் இந்த இடத்துல கேக்குறேங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால கேக்குறேன், வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பசங்க தயாரா இருக்கிறாங்க. தயாரா இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறாங்க. வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பசங்க தயாரா இருக்கிறாங்க. வாலிபத்துல வழுக்க விழுந்த பசங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனை பொண்ணுங்க தயாரா இருக்கிறீங்க? ஒருத்தருமே இல்லல்ல. பத்தியா? அப்ப எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் ஆண்கள். பரிதாபத்துக்குரியவங்க ஆண்கள்லாம் கிடையாது, பெண்கள் தான். நான் என் வாழ்க்கைய வச்சு சொல்லிட்டா, ஒரு வாய் என்ன சந்தன கட்டன்னு சொல்லுச்சுல, ஆமா, அந்த வாய் ஏக்கா நான் பாக்கறதுக்கு ஆள் கொஞ்சம் பெருசா இருப்பேன், ஆனா நான் ஆசைப்படுறதெல்லாம் குட்டியா தான் ஆசைப்படுவேன். அப்படியா? நான் சின்னதா தான் ஆசைப்பட்டேன். என்ன? இந்த பாகுபலி படம் பார்த்திருக்கீங்களாக்கா? அதுல இந்த பிரபாஸ் தம்பி கையை நீட்டி நிப்பாப்புல, இந்த தேவசேன புள்ள கை மேல ஏறி நடக்கும். இதைத்தானே நான் கேட்டேன், மாமா நீங்க கையை நீட்டி நில்லுங்க மாமா, உங்க கை மேல ஏறி நடக்கிறேன்னு. இது ஒரு சின்ன ஆசை தானே, இது ஒரு சின்ன ஆசை தானே, இது நிறைவேற்ற கூடாதா? இப்ப அவரு பாக்குறாரு, ஆத்தாடி இந்த பட்டிமன்றத்தை கேட்டுட்டு வீட்டுல நம்ம பொண்டாட்டி நம்ம மேல ஏறி நடக்க விட்டா நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகும்னு கீழே பரிதாபப்பட்டு பாக்குறாரு. ஒரு போலீஸ்காரர் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டாம். தயவு செய்து யாரும் அந்த ரிஸ்க் எடுத்துறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ரோகிணி வீட்டுக்காரே 10 கையில கெட்டு போட்டு உட்கார்ந்துருக்காரு. நான் கேக்குறேன், முடிஞ்சா முடியும்னு சொல்லுங்க, முடியலன்னு சொல்லிட்டு போங்க ஐயா. அவர் என்ன பார்த்து சொல்றாரு, ஏட்டி அவ தேவ சேனை, நீ கோயில் யானைங்க. கவிஞர்மா அவன் வீட்டுக்காரர். பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. இளைஞர்கள்லாம் ரொம்ப தூரமா இருக்கீங்க, பக்கத்துல வந்து அக்கா முகத்தை பாருங்க, அக்கா முகத்தை பாருங்க. பார்க்க முடியாம தானே அவங்க தூரத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவன் இழுத்துக்கிட்டு போற மாதிரி நடிக்கிறான் மேடம். ஆமா, ஒரு பக்கம் பார்த்தா நான் குந்தவை மாதிரி இருப்பேன். எங்க கொஞ்சம் காமி. ரைட், சூப்பர். ஒரு பக்கம் நான் நந்தினி மாதிரி இருப்பேன். ரைட். நான் கேட்டேன், மாமா நான் குந்தவை மாதிரி இருக்கேன், நான் நந்தினி மாதிரி இருக்கேன், நான் ரெண்டுல ஒன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானங்க. அவர் சொல்றாரு, நீ குந்தவை மாதிரி இல்ல, நந்தினி மாதிரி இல்ல, ரெண்டு கலந்து குந்தாணி மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் தாங்கிக்கலையா கவிஞர்? நான் சொன்னேன், ஒரே பயங்கர கோவம் வந்துருச்சுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு எரும மாட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சொந்தத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்க. அப்படியே மேடம் இருக்கேன். கரெக்டான ஒரு அனிமலை பிடிச்சிருக்காரு பாரு. இங்க பாருங்க, ஒரு கணவன் மனைவியை பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி பாராட்டணும் தெரியுமா? ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டினாதான் ஒரு குழந்தைய 10 மாசத்துல தாளாட்ட முடியும். எப்படி பாராட்டணும் தெரியுமா? பொண்டாட்டியா நீ கிடைச்சா சந்தோஷம் தான் எனக்கு, என்னை இங்க கட்டிக்கிட சம்மதமா உனக்கு, புருஷனாக நீ கிடைக்க கொடுத்து வச்ச இருக்கு, 10 எடுத்து பிள்ளை கூட பெற்றுதானே உனக்கு, கெட்ட வெளியில உனக்கு இந்த கெட்ட பழக்கம் எதுக்கு, கிட்ட நெருங்கின உனக்கு ஒரு கட்டம் கொடுக்கிற இருக்கு, நெருங்கி வந்தா ருசி அதிகம் தெரியாதா உனக்கு, ஒன்ன பெத்தவள பார்த்தா கோயிலே கட்டு வண்டி ஆத்தா, பொண்ண பெத்தவள பார்த்தா கோயிலே கட்டு வண்டி ஆத்தா. அப்படி பாராட்டணுங்க. அருமை அருமை. வந்தோடனே கேக்குறாரு, என்ன உங்களுக்கு ஒழுங்கா குழந்தை வளர்க்க தெரியுமாமான்னு கேக்குறாரு. மேடம், ஒரு நேரத்துல 10 வேலை பொம்பளைங்க பாப்போம் தெரியுமா? ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் இட்லி அவிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கத்தை சாதத்தை வடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆம்பளை பையன் வந்து என் டை எங்கம்மா, என் ஷூ எங்கம்மா, என் சாக்ஸ் எங்கம்மான்னு கேட்பான்.
அப்ப அம்மா சொல்லுவா, ஏன்டா எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்கற, உங்க அப்பாட்ட போய் கேளுறான்னு சொன்னா அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான், அவரே டவுசரை காணோம்னா 1/2 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு அம்மா. அதையும் நாங்க தான் எடுத்து கொடுக்கணும். உண்டா இல்லையா? எங்க ஒரு குழந்தைய முந்தியாவது உங்க அம்மா காலத்துல எப்படி வளர்த்திருப்பாங்க? தூங்க வைக்கிறதுக்கு என்ன மேடம் சொல்லியிருப்பாங்க? ஆறாரோ ஆறிராரோ ஆறாரோ ஆறிராரோ, அவ்வளவுதானே. அவன் எவ்வளவு அழகா இருக்கும். ஆனா எங்க காலத்துல ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு 52 ரைம்ஸ் தெரியணும் மேடம். நிஜமாவா? ஆமாங்க. எங்க பாடுமா, ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாம்பிள் ஒன்னு எடுத்து விடட்டா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உரைச்சு அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருச்சு. என் பொண்ணு பயப்படுறா ரோகிணி. தயவுசெய்து இந்த கடைசி சிரிப்பு மட்டும் வேண்டாம். சந்திரமுகி கலகலங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எத்தனை ரைம்ஸ் இருக்கு கரெக்டா. அது சைஸுக்கு ஏத்த மாதிரியே உருளைக்கிழங்கு செல்ல கூட்டி தூக்கிட்டு வந்துச்சு பாத்தீங்களா? அங்க நிக்கிறமா நீ. ஆனா இப்ப அதுக்கு கூட திங்க மாட்டேங்கிறானே என் பையன். என்ன படம் தெரியுமா பாடுறான்? இப்ப என்ன படம் தெரியுமா பாடினா சாப்பிடுறான்? அண்ணன பாத்தையே அப்பாத்த தே தேனா அப்பாத்தியா அப்பாத்த தே தே தூ அப்பாத்தி தோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தியே. டேய் எங்கடா இருக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு டான்ஸ் கை ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது, கால் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது. அந்த பையனுக்கு வெஸ்டர்ன் தெரியுது. ஆனா உங்களுக்கு லைவ் ஷோங்க, ஒரே நேரத்துல ஆடல் பாடல் பேச்சு எல்லாம் கலந்த கலவையா இருக்குல்ல. மாமியார் மருமக சண்டை இருக்கு, மாமியார் மருமக சண்டை இருக்கு. இங்க பாருங்க, நான் இருக்கிற மேடையில மாமியார் மருமக சண்டைன்னு சொல்லாதீங்க மேடம். ஏன்? மாமியாரை எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்ச மருமகள்கள் நாங்கெல்லாம். அருமை அருமை. ஆமாங்க. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும்க்கா. எங்க வீட்டுக்காரர் எங்க மாமியாருக்கு தெரியாம அல்வா வாங்கிட்டு கொண்டு வந்து ஒளிச்சு வச்சு மாடியில எனக்கு கொடுப்பாரு. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், தின்னவ அப்படி சாப்பிட்டு வளர்ந்த உடம்புங்க இது. நான் என்ன பண்ணிட்டேன், தின்னவ மறந்து போய் இலைய மேல இருந்து தூக்கி போட்டுட்டேன். அது கரெக்டா எங்க மாமியார் மூஞ்சி முன்னாடியே வந்து விழுந்திருக்கு. கிளவி கீழே இருந்து கத்துது, நேத்து வந்தவளுக்கு அல்வா வாங்கி கொடுக்கறானே, 10 மாசமா சுமந்தேனே எனக்கு வாங்கி கொடுத்தானா, தின்னவளுக்கு புடுங்கிட்டு தான் போகுங்குதுங்க. மறுநாளும் எங்க வீட்டுக்காரர் எனக்கு அல்வா வாங்கிட்டு வந்தாருன்னு. ஆனா எங்க மாமியாருக்கு தெரியாது. எப்படி சொல்லுங்க? எப்படி எப்படி சொல்லுங்க? எப்படிமா? இன்னைக்கு நான் அல்வாவை மட்டும் திங்கல, இலையும் சேர்த்து தின்னுட்டேன். கிளவி இருந்தா தானே கண்டுபிடிக்கும். இன்னைக்குதான் கன்ஃபார்மா புடிங்கிட்டு போயிருக்கு. பாத்தீங்களா எப்படி சூப்பரா இருக்கு வாழ்க்கை? நிச்சயமா அருமையா இருக்கு. சும்மா அக்கா தயவு செய்து இந்த மெத்தட் யாரும் ஃபாலோ பண்ணிடாதீங்கக்கா. காலில் விழுந்து கதறுதங்கா. அது மனுஷி இல்ல, அது மகா மனுஷி, அதுக்கு சரிக்கும். நீங்க இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்துறாதீங்க. நிறைவாக நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஒரு 2 செய்தியோட நான் முடிச்சிடுறேங்க. இவரே ரொம்ப வாய் பேசினாரு. அவர்கிட்ட மட்டும் ஏன்னா 500 ரூபா வர பாக்கெட் வாங்கி வச்சுக்க, எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. ஆமா, அவரை கூட்டுக்குறோம். வாங்க மேடம். சார் வாங்க சார், மைக் எடுங்க. ஏன்னா ஒரு பேச்சு போர் நடக்க போதா? ஆமா சார். ஆமா மேடம். ரொம்ப பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பால்டைல குடிக்கிறாரே இன்னைக்கு இவரோ சோழியை முடிச்சு விட்டுறோம் நம்ம. ஆமா, இவ்வளவு பேச்சு பேசுனீங்கல்ல, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மத்தவங்களுக்கு வேணா உங்க குடும்பத்தை பத்தி தெரியாம இருக்கலாம், எனக்கு தங்கச்சிக்கு நல்லா தெரியும். நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பைக் வந்துச்சு. எஸ். கைத்தல கொடுங்கக்கா. சூப்பர், அருமை. நல்ல கைத்தல கொடுங்க. ஒத்துக்கங்க. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கார் வந்துச்சு. உண்மை. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே 2 மாடியில வீடு வந்துச்சு. ஆமா. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே சிவராஜன் பட்டிமன்ற புகழ்ங்கிற அந்தஸ்து வந்துச்சு. சபாஸ். ஏக்கா நல்ல கை தட்டுங்கக்கா. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லாமே வரும். ஒன்ன விட்டுட்டியம்மா, அவ வந்த பிறகு தானே எனக்கு நெஞ்சு வலியே வந்து. என்ன இங்க சும்மா ரொம்ப ஆணவத்துல கை தட்டாதீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் மேடம், ஆண்களுக்கு இத்தனை பேர் நெஞ்சு வலியில கஷ்டப்படுவீங்களான்னு தெரியாம போச்சு எனக்கு. இங்க இருக்க அக்காக்கள்கிட்ட நான் கேக்குறேன்க்கா, அதென்ன ஆண்களுக்குலாம் நெஞ்சு வலி வருது, பெண்களுக்கு நெஞ்சு வலி வர மாட்டேங்குது? உங்களுக்கு இதயம் இல்லம்மா, வராது. எங்களுக்கு இருக்கு, வருது. ஏக்கா ஏக்கா நீங்க அதெல்லாம் விடாத. ஏன் தெரியுமா எங்களுக்கு நெஞ்சு வலி வருது? நீ இந்த குழம்புல உப்பு வாக்க நீங்கிட்டு இந்த பீச்சாங்காயில நக்கிட்டு உள்ள ஊத்தா பத்தியா, இதை தின்னதுனால எங்களுக்கு பழியின்னு வருது. ஏக்கா நீங்க இப்ப கைத்திட்ட ரெடியா இருங்கக்கா. எங்களுக்கு ஏன் தெரியுமா நெஞ்சு வலி வர மாட்டேங்குது? எங்க நெஞ்சுல எங்க வீட்டுக்காரர் மட்டும் இருக்காரு, அதனால எங்களுக்கு நெஞ்சு வலி வரல. உங்க நெஞ்சுக்குள்ள அடுத்த வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, குழந்தையா, வேலைக்காரி எல்லாம் இருக்கறனால நெஞ்சு வெடிச்சிருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்க மனசு சுருங்கின மனசு. ஆனா எங்க ஆண்கள் மனசு பறந்து விரிந்தது. 4 வரி வருவா, 2 வரி இருப்பா, 3 வரி குடும்பம் நடத்துவாங்க. அது இஷ்டத்துக்கு போவோம். சரி, இப்ப நான் உனக்கு கேக்குறேங்க, எப்பயுமே மேடையில படி எங்க போடுவாங்க? நடுவுல போடுவாங்க. இன்னைக்கு படி எங்க போட்டிருக்காங்க?
சைடுல போட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு பகல்ல எருமை மாடு தெரியாது, நைட்டு பசு மாடு தெரியாது. நாங்க எப்பயும் போல படி சைடுல இருக்குன்னு நினைச்சு நாங்க சைடுல இறங்கி போயிருவோம். ஆனா நீங்க நடுவுல இருக்குன்னு நினைச்சு நேரா நடந்து போய் குப்புற விழுந்துறீங்க. யாருனா? ஆமா, இங்கிட்டு அக்கா குப்புற விழுந்தா என்னக்கா ஆகும்? மண்டை உடையும். இல்ல போய் சேர்ந்துருவீங்க. சண்டாளி என்ன பேசி துட்டுவாங்க இல்லையா? அதை நான் வாங்கிக்கிறேன். இல்ல மாதிரி எனக்கு இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க எல்லாரும் எட்டி பாப்போம், பார்த்துட்டு நினைப்போம் ஒரு நாய் செத்து போச்சு. அப்படி இல்லைங்க, ஊருக்காரங்க நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஓடி வந்து ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் உய்யா 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 உய்யான்னு வந்து நிக்கும். ஒரு நாள் எந்த ஊர்ல ஆம்புலன்ஸ் உய்யா உய்யான்னு கத்துச்சு? அம்மா என்ன ஆம்புலன்ஸ் வரைக்கும் ஆத்தி நீ சிரிச்சிட்டு இருக்கா? நிச்சயமா ஒரு 4 பேர் உங்க 4 பேரா? நிச்சயமா நடக்கும். நல்லா தானே இருக்கு. ஒரு 4 பேர் உங்க கையும் காலையும் தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டாங்க. இங்க என்ன ஆம்புலன்ஸ் உய்யா 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 உய்யான்னு ஜீகச்சு போகுது. ஏமா ஆம்புலன்ஸ் மட்டும் சொல்லுமா, இந்த உய்யா உய்யாவெல்லாம் உன் வீட்லயே வச்சுக்கோமா. சரிங்க மேடம், போகுது. இப்ப நான் கேக்குறேங்க, சும்மா ஆணவத்துல கை தட்டினீங்கல்ல, அவங்க அந்த ஆண்களுக்கெல்லாம் நான் கேக்குறேன், இந்த நிலைமையில பொண்டாட்டி இந்த பேச்சு பேசினார்ல, இந்த நிலைமையில தலையில கட்டு, கையில கட்டு, கால்ல கட்டு, மூக்குல கட்டுன்னு போட்டு பெப்பர பேன் ஜீகச்ச படுத்து கிடக்கும் போது யாரு சார் உங்களை பாத்துக்குவா? நர்ஸு. அம்மா அவ தானே வரணும். இங்க பாரு, நர்ஸ் நைட் டியூட்டி முடிச்சு பயிர்வாள்ல பகல் டியூட்டிக்கு ஒருத்தி வருவாள்ல. ஏங்க, அவ பகல் டியூட்டி முடிச்சு பயிர்வாள்ல ராத்திரி டியூட்டிக்கு மார்த்தாண்டாங்காரி வருவாள்ல. நர்ஸ் எல்லாரையும் தானே பாத்துக்குவா, உங்களேன்னு ஸ்பெஷலா பாத்துக்க யார் வருவா? ஆமா ஏக்கா, உண்மைதாங்க்கா. ஒரு வாரத்துக்கு முன்னால பட்டிமன்றம் கிளம்புனேன். வெள்ளையும் சுள்ளையுமா கிளம்புனேன். சுப்பமாக்கா குறுக்க வந்துட்டா, தம்பி சிவராஜா பட்டிமன்றமா போறான்னா நாய் குறுக்க சாடி அடிச்சு விருந்து நடு ரோட்டில் விழுந்து கை காலெலாம் ரத்தம் அடிப்பட்டு என்ன எல்லாரும் தூக்கி ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிருக்கு. என் செல்போனில் நம்பரை பார்த்து என் வீட்டுக்காரைக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஆனால் அவள் தான் வந்தா பதில். 1 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தாரு ரோகிணி. வாங்கிட்டு வந்து அது 2ஆ கட் பண்ணி அழகா பெரிய கண்ணாடி கிளாஸ்ல ஊத்தி அந்த விதையெல்லாம் எடுத்து தூர போட்டுக்கிட்டு நல்லா வடிகட்டி நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு நல்லா கலக்கி நல்லா ஆத்தி கப்பு நிறைய எடுத்து குடிச்சிட்டு போயிட்டாளக்கா. அவங்க குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமா, நம்ம நல்லா இருந்தா நம்ம புருஷனை பாத்துக்க முடியும். அடிபட்டு சாவு கிடக்க நீ குடிக்காமா. இங்க பாருங்க, 40 வயசு 50 வயசு வரைக்கும் இப்படி பேசலாம் மேடம். 60 வயசு ஆகும்போது ஒவ்வொரு ஆம்பளைக்கும் முற்போக்கு பிற்போக்கு பெரும்போக்குன்னு போகும். அந்நேரம் கணவன் எடுக்கக்கூடிய வாந்தியை கூட கையால ஏந்தக்கூடிய தெய்வம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது கட்டுன மனைவியை தவிர யாரும் கிடையாதுங்க. இந்த 2 பேரும் இன்னைக்கு நைட்டு லேட் ஆயிருச்சு, இங்க ஒரு வீடு தரோம், ரூம் தரோம், தூங்கி எந்திரிச்சு போங்கன்னு சொல்லுங்களேன். புது இடம் எங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்க மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க ஆண்களே, ஒரு நாள் நைட்டு ஒரு இடத்துல படுக்கிறதுக்கே புது இடம் தூக்கம் வரலங்கிறீங்களே. வாழ்க்கையில எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து உங்ககிட்ட ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டோங்கிறதுக்காக உங்க வீட எங்க வீடா நினைச்சு வந்து வாழ்றோமே, அந்த மனைவி வர வாழ்க்கை எப்படி சார் சந்தோஷம் இல்லாம போகும்? நடுவர் அவர்களே, இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு என்றைக்குமே ஒரு மனைவி வரக்கூடிய திருமண வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அது திருமணத்திற்கு பின்பே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படிங்க ரோகிணி அவர்களுக்கு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இடி இடிச்ச மாதிரி 2 பேரும் இன்று முதல் இடி பேச்சாளர் என்று அழைக்கப்படுவீர்கள். அதனால ஒரு இடி இடிச்சுட்டே உட்கார்ந்துருக்க கூடாது.